மக்களே வணக்கம். தண்டலே மெல்ல பேசி சீரியலா பார்த்தீங்கன்னா, நம்ம கலாமா சொல்லியிருப்பாங்க, "பரமா சீக்கிரம் ரெடி ஆகு. நம்ம ஈவினிங் வந்து பொண்ணு பார்க்க போறோம்ன்னு" சொல்றாங்க. உடனே பரமனும் எதுவும் பேசாத பதில் எதுவும் பேசாத, "சரிம்மா ஈவினிங் போலான்னு" சொல்லிடுறாரு. இளமதி கிட்ட வந்து, "இளமதி அம்மா சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்க போலான்ட்டு. நான் போயிட்டு வரேன்றாரு. அது மட்டும் இல்லாம நீ வராத நான் போமாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்குறேன்ல. நீ என் ஃப்ரெண்டுன்ற. அப்போ நான் சொல்றது நீ கேட்கணும்ல. நீ என் கூட வா. நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல பரமா நீ பொண்ணு பார்க்க போற. அந்த இடத்துல நான் எதுக்கு?" அப்படின்றாங்க. "இல்ல எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நீ வந்தீன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லவே, பரம ஆசையா வாங்கி கொடுத்த புடவை இளமதி கட்டிட்டு வராங்க. அவங்களே பார்க்கறதுக்கு கல்யாண பொண்ணு மாரி அழகா இருந்தாங்க. நர்மதாவ உடையில விட்டுட்டு இருந்தாங்க. "இதெல்லாம் ஓவரா இருக்கு இளமதி. அண்ணன விட்டுட்டு நீ வேற யாரும் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறியா? எனக்கு அண்ணியா வர வேண்டியவ ரொம்ப பண்ணாதன்னு" சொல்றாங்க. "ஏய் சும்மா இரு நர்மதா. ஏன் சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கன்னு" சொல்றாங்க. உடனே பரம இளமதி எல்லாரும் பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்குற இடத்துல பொண்ணுக்கு வந்து பையன புடிச்சிருது. மேற்கொண்டு என்ன பேசலாம் யோசிக்கிற நேரத்துல, மேற்கொண்டு என்ன யோசிக்கணும் பேசுற நேரத்துல, அ இளம மேற்கொண்டு என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல நம்ம பரம சொல்ற இளமதி கிட்ட, "சண்டைக்கோழி எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்றியான்னு" கேட்குறாங்க. உடனே பெரியவங்க இவ்வளோ பேர் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம இளமதி என்ன பண்றா, பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட, "ஏங்க பையனும் பொண்ணும் கொஞ்சம் பேசணுமா" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்னம்மா இந்த காலத்துல எல்லாம் சகஜமா போச்சு. பேசட்டுமேன்றாங்க." அந்த பொண்ணு இளமதியும் போய் அந்த பொண்ணும் பரமனும் போய் பேசுறாங்க. அந்த நேரத்துல பரமன் என்ன பண்றா, அந்த பொண்ணுகிட்ட வந்து, "ஏங்க நல்ல வேளை எனக்கு புடிச்சிருக்கு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் வந்து என் கூட வந்திருக்காங்கல்ல அந்த பொண்ணு பேர் இளமதிங்க. அந்த பொண்ண நான் விரும்புறேன். அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எங்க அம்மா தான் அத கேட்காம ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு பக்கம் என்ன கூட்டு வந்தாங்க. இதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லங்க" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுது. "என்னங்க இப்படி சொல்றீங்க? அது வீட்லயே சொல்ல வேண்டியதுதானே" கேட்குறாங்க. "இல்லங்க வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்றாங்க. அதனால தாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு வெளிய வந்து இவன புடிக்கலன்னு சொல்லிடுங்க. ப்ளீஸ்ங்க. ஏதாவது காரணம் சொல்லிடுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நான் தான் சொன்னா மட்டும் சொல்லிடாதீங்க. பெரும் பிரச்சனையாயிடும். நான் அந்த பொண்ண எவ்வளோ விரும்புறேன் தெரியுமா? அது வெளியில சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன். அந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இந்த கல்யாண பொண்ணுகிட்ட சொல்றாரு பரம. உடனே பரம என்ன சொல்றாரு, "இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கும் இளமதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு பொறக்க போற பொண் குழந்தைக்கு நான் உங்க பேரே வைக்கிறேங்கன்னு" சொல்றாங்க. இத கேட்டு அந்த பொண்ணு வந்து, "அச்சோ கடவுளே! ஏன்பா இது மாரிலாம் பேசுற? என் தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும்னு. உங்களுக்கு என்ன புடிக்கலன்னு சொல்லணும். உங்கள நான் புடிக்கலன்னு சொன்னேன் அவ்வளோதானே. நான் சொல்றேன் உங்கள காட்டிக் குடுக்க மாட்டேன்னு" சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல வந்து பரம அந்த பொண்ணுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க சபையில, "என்னம்மா பையன புடிச்சிருக்கான்னு?" கேட்குறாங்க. "இல்லப்பா அவர புடிச்சிருக்கு. நல்ல பையன் தான். அவர்கிட்ட பேசுனதுல நெறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். படிப்பு வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியன்றது அவர் சொன்னாரு. ஏன்னா அவர் படிக்காதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காருப்பா. அதனால இந்த படிப்போட முடியாத நான் மேற்படிப்பு படிக்கலான்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதனால இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பான்னு" சொல்லிடுறாங்க. இத கேட்டு கலாமா எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. கலாமாக்கு திடீர்னு டவுட் வருது. என்ன நல்லா தானே போனா அந்த பொண்ணு. இப்ப ஏன் இந்த மாரி சொல்றா? ஒருவேளை பரம எதனா அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பானோ இளமதிய விரும்புறேன்ட்டு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே! அப்படின்னு சந்தேகமா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இளமதி நினைக்கிறா, ஒருவேளை பரம அந்த பொண்ணுகிட்ட எதனா ஏடாகூடமா எதனா சொல்லி வச்சிருப்பானா? அதனால அந்த பொண்ணு சொல்லிருச்சான்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ஒரு விதத்துல கலாமா சொல்றாங்க, "சரி பரவால்ல இருக்கட்டுங்க. பொண்ணு படிக்கணுன்றா. நாங்க வரோம்ன்னு" சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஒரு விதத்துல பரம ரொம்ப ஆசையா, சந்தோஷமா இருக்காரு. அப்பா எப்படியோ இதுலருந்து தப்பிச்சுட்டோம். இளமதி மனச நம்ம எப்படியோ மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு குமரேசனும் காந்திமதியும் சந்தோஷம் அடைகிறாங்க. அதே மாதிரி நர்மதாவும் சந்தோஷம் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத கேட்டு இளமதிய வந்து உடையில விடுறாங்க. "என்ன நீ நான் சொன்னேன் கேட்டீங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? உன்ன மாரி ஒரு நல்ல பொண்ண எங்க அண்ணன் மிஸ் பண்ணுவாரா? எங்க அண்ணனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? அவரும் நல்ல மாரி தானே இருக்காரு. உனக்காக பாரு எவ்வளோ விஷயம் மாறி இருக்காரு. தன்னைத்தானே மாத்திக்கிறாரு இளமதி. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. எப்பவுமே வந்து போன விஷயத்த பத்தியே நீ யோசனை பண்ணிட்டு இருக்காத. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போதோ அத பத்தி யோசி. நீ கிழவி மாரி யோசனை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு சின்ன வயசு தான். ஏன் இது மாரிலாம் இருக்கிற? உன்ன நீ மாத்திக்கோ. வாழ்க்கையில வந்து எல்லாமே பழச நெனச்சுட்டே இருக்காங்களா? எல்லாமே கடந்து தானே போணும்னு" சொல்லிட்டு நர்மதா இளமதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "ஏன் நர்மதா இந்த மாரி என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? ஏற்கனவே நான் அசோக் நெனச்சுட்டு உனக்கு தெரியாதான்னு" கேட்குறாங்க. "அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இளமதி. அசோக் நீ நெனச்ச நான் உண்மைதான். நான் இல்லன்னு சொல்லல. அது வந்து நீ அதையே பத்தி ஃபீல் பண்ணா என்ன ஆகப்போகுது? நீ வந்து உங்க அப்பா, அம்மா நெலம நெனச்சு பாரு. அவங்களுக்காகவாச்சும் நீ இத ஒத்துக்கணும்ல. ஏன் மனச மாத்திக்க மாட்ற? எப்படி இருந்தாலும் நீ மனசு மாறுவ. எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா மனசு மாறி நீ வந்து பரம அண்ணன கல்யாணம் பண்ணிப்ப.
நான் அத பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சும்மா இருந்தேன் பார்த்தா எதனா வாய்க்கு வந்தபடி சொல்லாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வருது. இளமதி அந்த அம்மா வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க கமலாம்மா. சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்ட காந்திமதியும் குமரேசனும் திட்டுறாங்க. வேணாம் இளமதி, ஏற்கனவே என் பையன் போய் சேர்ந்துட்டான். அதோட போகட்டும். இனிமேல் நான் வந்து உன்னை இழக்க நான் விரும்பல. எங்களுக்கு இருக்கிறது நீ பொண்ணாவும் மருமகளாவும் இருக்கிற. தயவு செஞ்சு நீ வந்து இந்த விஷயத்துல தலையிடாத. இது பெரிய இடத்து சமாச்சாரமா இருக்கும். என் பையனை வந்து கொன்னுட்டாங்க. அது பெரிய இஷ்யூவா இருக்கும். இதுல போய் நீ மாட்டிக்கின்னு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காத. இத விட்டுடு. போனா போறான். என் பையன் தானேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அத கேட்காம இளமதி, அது எப்படிம்மா முடியும்? கண்டிப்பா அசோக கொன்னவனுக்கு நான் எப்படியோ தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். எப்படி அவன் கொல்லாம்? அவன் என்ன தப்பு பண்ணான்? இதுல இருக்கிறது யாரு? பின்னாடி இருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க இளமதி. உடனே பரமனும், நான் வர சண்டைக்கோழி, நீ தனியா போவாத. எப்படியோ அசோக் கொன்னவன் யாரும் கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி நான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இளமதியை கூட்டிட்டு போறாங்க. சந்திராமாவும் இளமதியும் பரமனும் ஒன்னா வரத பார்த்துறாங்க. அதனால அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ ஏன்னா கொலைக்காரன் பரமன் தான் அவங்க மனசுல இருக்கான். பரமனை பார்த்தோன்னே அவங்க ரியாக்ஷன் எப்படிக்க போகுதுன்னு தெரியல மக்களே. அடுத்து வர வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும். அசோக் கொண்டது யாரு? பல பல விஷயம் இதில் புதைஞ்சிருக்கு இந்த எபிசோடில். இது காரணம் பரமனா, கலாவா, இல்லை அந்த எம்எல்ஏ பையனான்னு பல விஷயம் இருக்குது. அடுத்த ஒரு எபிசோட் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.